நீங்களும் நானும் மீன் தான், மீன்களாக இருக்கிறோம். எல்லாருமே மீன் தான். ஆனா எப்படிப்பட்ட மீனா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக நல்ல மீனாக நீங்க இருக்கணும். யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட மீனா இருக்கணும்? நல்ல மீன்களா இருந்தீங்கன்னா எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு கண்டிப்பா போயிடலாம். அப்போ நல்ல மீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சிலதெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். அநேக காரியங்களை நாம விட்டுவிடும் போது நமக்கு என்ன பெயர் கிடைக்கும்னா, நல்லவன் என்று நமக்கு பெயர் பெற முடியாது. சிறிய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதான் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேசியத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷனை எது தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, சாப்பிடுறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதான், இருதயத்திலிருந்து வெளியே வரதான் மனுஷன் என்ன செய்யும்? அதை தீட்டுப்படுத்துவதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய குணம் எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்னா, நல்ல குணமாக இருக்க வேண்டும். உள்ளத்துல வஞ்சகம், உள்ளத்துல கசப்பு, உள்ளத்துல வைராக்கியம், உள்ளத்துல யுத்தம், உள்ளத்துல சண்டை, இப்படிப்பட்டவெல்லாம் யாரு அப்படின்னா பொல்லாதவனுடைய கிரியைகள். இந்த பொல்லாத காரியத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வெளியே நல்லவனாக நீங்க இருக்க வேண்டும். இவ ரொம்ப நல்லவன், இவ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு சாட்சி நம்ம பெறணுங்க. சாட்சி பெறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வைப்பார் அப்படின்னா, நம்ம வைக்க வேண்டிய இடமே ஒரு வித்தியாசமான இடத்துலதான் கர்த்தர் வைப்பார். நீ இருக்க வேண்டிய இடம், ஆண்டவர் உன்னதத்திலே வாசம் பண்றார் பார்த்தீங்களா, அந்த உன்னதமான ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஆகவே நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய சுபாவம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் கர்த்தர் கூடையில சேர்த்து கொண்டு போவார். சொல்லுங்க அல்லேலூயா. சபையில நீங்க நிலைச்சிருப்பீங்க. இது சின்ன சபை, வரல ஒரு பெரிய சபை. அல்லேலூயா.